கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேதுருவினுடைய முதலாவது பிரசங்கம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. 2வது பிரசங்கம் 3ஆம் 4ஆம் அதிகாரங்களிலே காணப்படுகின்றன. இந்த 2வது பிரசங்கத்திலே பேதுரு வலியுறுத்தக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். அந்த நாமத்திற்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அந்த உயர்ந்த நாமத்தை உன்னத பிதாவிற்கு கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலும் மத்திய 28ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவருடைய வல்ல நாமத்தின் சிறப்புகளை நாம் பார்க்கிறோம். இந்த நாமத்தை குறித்து பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது 3ஆம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த நாமங்கள் விவரமாக வித்தியாசமாக அறிவிக்கப்படுகின்றன. முதலாவதாக அந்த நாமம் அறியப்படாத நாமம், புறஜாதிகளுக்கு, யூத விரோதிகளுக்கு. 2வதாக அந்த நாமம் அறிவிக்கப்பட்ட நாமம் பேதுருவினாலே. 3வதாக அது அலட்சியம் பண்ணப்பட்ட நாமம் விரோதிகளாலே. 4வதாக அது ஆராதிக்கப்பட்ட நாமம் விசுவாசிகளாலே. விரோதிகளாலே அலட்சியம் பண்ணப்பட்டு விசுவாசிகளாலே ஆராதிக்கப்பட்ட நாமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து விவரமாக 7 விதமாக இந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். அந்த நாமங்களின் வித்தியாசமான அம்சங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாமமாக சொல்லப்படுகிறது. அந்த நாமத்தை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு அந்த நாமத்திற்குரிய சிறப்புகள் என்ன, ஒவ்வொரு நாமமும் கர்த்தரை குறித்து என்ன அறிவிக்கிறது, என்ன விவரிக்கிறது என்பதை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாமத்தை குறித்து பார்ப்போமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சில வசனங்களை வாசித்துவிட்டு நான் உங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடவென்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று சொல்லி தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். முதலாவது நாமம் உங்களுக்கு புரிந்ததா? தட்டுப்பட்டதா? நீங்கள் பார்த்தீர்களா? 6வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன். நசரேயன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. நசரேயன் என்ற வார்த்தை முதலாவதாக இடம்பெறுகிறது. ஆண்டவருக்கு இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்படக்கூடிய முதல் பெயர். வேதம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு குறைந்தது 200 பெயர்கள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒரு பெயர் இந்த பெயர் நசரேயன். ஐயா,
நசரேயன்னா என்ன அர்த்தம்? நாசரேத்து போல காணப்படுகிறதே என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் உண்மைதான். நசரேயன் என்பது ஊரின் பெயர். அவர் நாசரேத்து ஊரிலே வளர்ந்தவர். நாசரேத்திலிருந்து வந்த நன்மை. ஊரின் பெயர் நாசரேத்து. அந்த பெயரிலிருந்து அவருக்கு கிடைத்த பெயர் நசரேயன் என்பதாகும். ஆண்டவர் ஒரு ஊரைச் சேர்ந்தவர். உலகத்திலே மனுஷகுமாரனாக வந்தவர். மனுஷனாக அவர் வளர்ந்த ஊர். பிறந்தது பெத்லகேமாக இருந்தாலும் வளர்ந்தது நாசரேத். அது ஊரின் பெயர். இன்னொரு அர்த்தம் நசரேயன் என்பதற்கு அது ஊழியத்தின் பெயர். அவர் கொடுக்கப்பட்ட சிறப்பான அழைப்பு. அந்த அழைப்பின் அடிப்படையில் அவர் செய்த ஊழியம் நசரேயன். நசரேய விரதம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அங்கே ஒரு சிலர் நசரேய விரதத்தை ஆசரித்ததாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக சிம்சோன். நசரேயன் என்றால் என்ன? அவன் சில காரியங்களை அனுபவிக்க முடியாது, சிலதை குடிக்க முடியாது, சிலதை புசிக்க முடியாது. அவனுடைய ஆடைகள் வித்தியாசமாக இருக்கும். பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். நசரேயன் என்றால் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நோக்கங்களுக்காக, ஆண்டவருடைய சித்தத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பது பொருளாகும். நசரேய விரதம், ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டான்? ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்காக, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. குறிப்பாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள் வர பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யாரு? நீங்கள் தான். அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக நாமும் கூட பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதற்காக? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதற்காக? பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள். எதற்காக? முதலாவதாக ஆச்சரியமான ஒளிக்குள் வரத்தக்கதாக, இரண்டாவதாக அருட்பணிகளை செய்வதற்காக. ஆச்சரியமான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து அறிவிப்பதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நசரேயர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட ஆவிக்குரிய நசரேயர்கள் நீங்களும் நானும். சரிதானா? ரெண்டாவதாக அதே வசனத்திலே 2வது நாமமும் சொல்லப்படுகிறது. அதே அப்போஸ்தலர் 3:6 அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் திறந்தே வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். நான் சொல்ல அந்த வசனங்களை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். 6ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இயேசு கிறிஸ்து 2வது நாமம் 6ஆம் வசனத்திலே. 19ஆம் வசனம் பாருங்கள், அதே அதிகாரம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும் வரைக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்வதாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து, அந்த நாமத்தின் சிறப்பு என்ன? இயேசு கிறிஸ்து. 2 நாமங்கள் ஒரே நாமமாக இணைந்து காணப்படுகின்றன. ஒவ்வொரு பிரிந்து காணப்படக்கூடிய இந்த 2 நாமங்களுக்கும் இயேசு கிறிஸ்து, அதற்குரிய விவரங்களை, அதற்குரிய விளக்கங்களை பார்ப்போமா? இயேசு என்ற பெயரை பாருங்கள். 13ஆம் வசனத்திலே 13, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள் என்று தொடர்ந்து பார்க்கிறோம். நீங்கள் குணப்படுங்கள், கொலை செய்த நீங்கள் குணப்படுங்கள், இயேசுவை கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி குறிப்பாக புலப்படுத்துவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது இயேசு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அப்போது கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரிந்தது தான். மீண்டுமாக உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். மீண்டுமாக நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன போட்டிருக்கு வேதத்தில்? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எதுக்கு? ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு ரட்சிப்பார், இயேசு ரட்சகர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். ஆக இயேசு என்ற பெயர் எதை குறிப்பிடுகிறது? ரட்சிப்பு.
ரட்சிப்பை குறிப்பிடுகிறது. இயேசுதான் ரட்சிப்பு. தெரியுமா உங்களுக்கு? ரட்சிப்பு ஒரு அனுபவம் என்று சொல்வதை விட ரட்சிப்பு ஒரு ஆள் என்று சொல்வது இன்னும் சாலச் சிறந்த போதனையாகும், உண்மையாகும். த லார்ட் இஸ் மை சால்வேஷன் என்று வேதம் சொல்கிறது. 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் என் ரட்சிப்பு. அப்போ இயேசுன்னா ரட்சிப்பின் அர்த்தம். இன்னொரு வார்த்தை இருக்க, இயேசு கிறிஸ்து என்றல்லவா நாம் வாசித்தோம். 18ஆம் வசனத்தில் பாருங்கள், 18 கிறிஸ்து. அங்கே இயேசு, இங்கே கிறிஸ்து. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் நம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆக முதலாவது பெயர் இயேசு, பொருள் ரட்சகர், ரட்சிப்பு. 2வது பெயர் கிறிஸ்து. கிறிஸ்துன்னா என்ன அர்த்தம்? மேசியா. முதல்ல மேசியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிறிஸ்து. மேசியா என்பது எபிரேய சொல். கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். சரியா? கிறிஸ்து என்றால் த அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமாம். சரி, இயேசு என்றால் ரட்சிப்பு, கிறிஸ்து என்றால் அபிஷேகம். இயேசு கிறிஸ்து என்றால் ரட்சிப்பும் அபிஷேகமும். எப்படி? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், ராஜரிக காரியங்களை கவனிப்பதற்காக. ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், ஆசாரியத்துவ ஊழியங்கள் செய்வதற்காக. தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், தீர்க்க தரிசன ஊழியங்களை நிறைவேற்றுவதற்காக. கர்த்தர் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தராகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொன்னாரே. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அபிஷேகம் எதற்காக? ஆண்டவருடைய குறிப்பிட்ட சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆமாம், இயேசு உங்களுக்குள்ளே உண்டா அப்படின்னா ரட்சிப்பு உண்டுன்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே உண்டா அப்படின்னா அபிஷேகமும் உங்களுக்குள்ளே உண்டு என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குள்ளே ரட்சிப்பும் உண்டு, அபிஷேகமும் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே ரட்சிப்பு, உங்களுக்குள்ளே அபிஷேகம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக்கொள்கிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றும் சொல்லவில்லை. விசுவாசிகளுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவுதான். சரியா? சுருக்கமாக சொன்னால் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு, அபிஷேகம். யார் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்குள்ளே ரட்சிப்பும் உண்டு, அபிஷேகமும் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 27ஆம் வசனம், இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கண்டவர்களும் சொல்லக்கூடிய போதனைகளை நம்பாமல் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆவியின் அபிஷேகம் என்று தனிப்பட்ட அளவிலே ஒரு வீடியோ நான் வெளியிடுவேன். சீக்கிரமாக அதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள். சரியா? ஆக முதலாவதாக நசரேயன், 2வதாக இயேசு கிறிஸ்து, 3வதாக பாருங்கள் 13ஆம் வசனம். இப்போதான் வாஸ்தவம். 13ஆம் வசனத்திலே 3வது வார்த்தை, 3வது நாமம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய பிள்ளை, தம்முடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிள்ளை என்ற பெயர் பிறந்த பிள்ளை, தத்து பிள்ளை, பிரியமான பிரதிநிதியாகிய பிள்ளை. ஜான் என்னுடைய மகன், எனக்கு பிறந்தவன் பிள்ளை. ஒரு பிள்ளையை நான் எடுத்து வளர்த்தால், தத்தெடுத்து வளர்த்தால் அது தத்து பிள்ளை. ஆனால் இயேசு பிள்ளை. எப்படிப்பட்ட பிள்ளை அவர்? பிள்ளை என்றால் ஆண்டவரை பொறுத்தளவிலே பிரதிநிதி என்ற அர்த்தம், ரெப்ரசன்டேட்டிவ், வெளிப்படுத்துகிறவர் என்ற அர்த்தம், ஒன் ஹூ ரிவீல்ஸ், ரிவீலர் என்ற அர்த்தம். எங்கே? யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. ஆண்டவரை காண முடியாது. ஆனால் அவருடைய மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனே, குமாரன் பிள்ளை, அவருடைய ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொன்ன உடனே இயேசு தேவன் இல்லை, தேவனுடைய குமாரன் தான் என்று மொட்டையாக சொல்ல முடியாது.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அந்த தேவனை, கடவுளை இயேசு மூலமாக காண முடியும். அதுதான் வேதம். இயேசு கிறிஸ்து மேலான தேவன், ரோமர் 9. அவர் மகாதேவன், தீத்து 3. அவர் மெய்யான தேவன், 1 யோவான் 5ஆம் அதிகாரம். வசனங்களை எல்லாம் நீங்க சொல்லலையா? ஹோம்ஒர்க்கு கண்டுபிடிங்களேன். ஆக ஆண்டவராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துமஸ் பெயர்கள் ஆண்டவருக்கு உண்டே. உங்களுக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறதே. நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லுவீர்களே. என்ன பெயர்கள்? அவருடைய பெயர்கள். அவருடைய நாமம். எவருடைய நாமம்? இயேசு. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அதற்கடுத்தாற் போல என்ன பேரு? வல்லமையுள்ள தேவனா? யார் அது? இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யார் அது? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் யார்? பெத்லகேமில் பிறந்த தேவன் யார்? முன்னணியில் கிடத்தப்பட்ட தேவன் யார்? இயேசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். 4வதாக என்னையா? 4வது பெயர். மொத்தம் எத்தனை சொன்னேன்? 7 சொன்னனும். முதலாவதாக நசரேயன். எதுக்கு திருப்பி சொல்கிறேன்? நீங்கள் எழுதிக்கிட்டே இருப்பீங்க, சிலதை விட்டுருப்பீங்க. அதனால ஒரு செக்லிஸ்ட் திரும்ப திரும்ப உங்களுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கத்தக்கதாக சொல்லி கொண்டிருக்கிறேன். முதலாவதாக நசரேயன், 2வதாக இயேசு கிறிஸ்து, 3வதாக பிள்ளை, 4வதாக பரிசுத்தர். 14ஆம் வசனம் பாருங்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இப்போ வாசித்த வரிகளிலே 2 வசனங்கள். எத்தனை பேர்கள் பாருங்கள். 1 பரிசுத்தம் உள்ளவர், 2 நீதி உள்ளவர், 3 ஜீவாதிபதி. இதிலே 3 பேர் இருக்க. ஒவ்வொன்றா. முதலாவதாக, அதாவது 4வதான பெயர் பரிசுத்தர் என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தர், இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அவரிடத்தில் ஒரு குற்றமும் கிடையாது. கர்த்தர் நீதிபரர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று ஏறக்குறைய 4 முறை அறிவித்தானே பிலாத்து. குற்றம் அற்றவர். பிலாத்துவின் மனைவி அந்த நீதிபரரை ஒன்றும் செய்யாதீங்க என்று செய்தி அனுப்பினதாக வேதத்திலே வாசிக்கிறோமே. காட்டி கொடுத்தான யூதாஸ்காரியத்து. அவன் என்ன சொன்னான்? குற்றமில்லாத இரத்தம் என்று சொன்னானே. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேனே என்று சொல்லி புலம்பினானே. ஆண்டவர் சொன்னாரே, என்னிடத்தில் நீங்கள் என்ன குற்றத்தை கண்டீர்கள்? அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் கற்பித்தார். பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா பரிசுத்தமின்றி இந்த உலகத்தில் வாழவும் முடியாது. ஒரு காலத்தில் ஆண்டவரை வரவேற்கவும் முடியாது. பரிசுத்தம் இல்லை என்றால் நாம் ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபத்திற்கு பலன் இல்லை. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனாகில் தேவன் எனக்கு செவி கொடார். 66 சங்கீதம் 18ஆம் வசனம். பரிசுத்தமின்றி ஆண்டவர் தொழ முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தமின்றி ஆண்டவருக்கு காணிக்கப்பட முடியாது. அந்த காணிக்கையில் அங்கீகாரமும் கிடையாது, ஆசீர்வாதமும் கிடையாது. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்தில் விட்டெறிந்தான். அதை காணிக்கப்பட்டியலை போடலாகாது என்று சொல்லி தனித்து தவிர்த்து வைத்திருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தமின்றி கர்த்தருக்கு அடுத்த கட்டட திட்டங்களிலே ஈடுபட முடியாது. தாவீது ஒரு பெரிய பொருத்தனை பண்ணினான். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பொருத்தனையை பண்ணவே முடியாது. என்ன சொன்னான் தாவீது? நான் அரண்மனையிலே வாசம் பண்ணுகிறேன், என் தெய்வமோ ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறார். நான் அரண்மனை, அவர் கூடாரம். கர்த்தராகிய தெய்வத்திற்கு கட்டடம் கட்டுவரை நான் கட்டிலிலே ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரை வரவிடுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான். ஆண்டவர் இந்த பெரிய பொருத்தனை நிராகரித்தாரே. நீ கட்டடம் கட்ட மாட்டாய், உன் மகன் கட்டுவான். காரணம், உன் கரங்கள் இரத்த பழிகளினாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அவனுடைய பெரிய பொருத்தனை ஆண்டவர் நிராகரித்து விட்டாரே. மகன் கட்டினான், சாலமன் கட்டினான். அதை கொஞ்ச நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் தவிடுபடியாக இடித்து போட்டாரே. 2 பேரும் விபசாரக்காரர்கள். அப்பனுக்கு மிஞ்சி மகன் கட்டடத்தை இடித்து போட்டார்.
கட்டுவதற்கும் பரிசுத்தம் தேவை, கட்டுவதை பராமரிப்பதற்கும் பரிசுத்தம் தேவை. எனவே பரிசுத்தமின்றி ஆண்டவருக்காக ஒன்றையும் கட்டி எழுப்ப முடியாது. சரியா? பரிசுத்தமின்றி ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, கொடுக்க முடியாது, கட்டடம் கட்ட முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாத. நான் பிரசங்கம் பண்ண முடியாதே. துன்மார்க்கனே, என் நியாயத்தை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று ஆண்டவர் கேட்கிறாரே. 50ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே ஒண்ணுமே செய்ய முடியாது, வாழவும் முடியாது, ஆண்டவரை ஒரு காலத்தில் வரவேற்கவும் முடியாது. காரணம், பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவர் பரிசுத்தர். எனவே பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக இருக்க முடியவில்லை, ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், நீர் என்னை பரிசுத்தத்திலே காத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு முறை ஒப்பு கொடுப்பது நல்லது. அடுத்த நாமம் என்ன பார்த்தோம்? அதை 14ஆம் வசனத்திலே நீதியுள்ளவர். 14ஆம் வசனம் அப்போஸ்தலர் 3:14 பரிசுத்தம் உள்ளவர், நீதியுள்ளவர். ஆண்டவர் தான் நீதி. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம், 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனம். கர்த்தர் இயேசு நீதி உள்ளவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநீதியிலே கிடக்கக்கூடிய நம்மை நீதிமான்களாக எண்ணத்தக்கதாக, நீதிமான்களாக நாம் எண்ணப்படத்தக்கதாக ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். இந்த உலகத்தில் பிறந்து நமக்காக இறந்தார். கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்ற ஆண்டவர் வரவில்லை. செத்தவர்களை ஜீவனுள்ளவர்களாக, உயிருள்ளவர்களாக மாற்ற ஆண்டவர் வந்தார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நமக்கு ஜீவன் கொடுக்க ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார், இறந்தார், அவர்களுக்குள்ளே வாழ உயிர்த்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி யோவான் 10:10 ஆண்டவர் அறிவிப்பதாக பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இருக்கு அவங்களுக்குள்ள, இயேசுவானவர் வாசம் பண்ணுகிறாரா? அப்படின்னா நீங்களும் ஜீவிகள், ஜீவன் பெற்றவர்கள் என்று அர்த்தமாம். ஆக பரிசுத்தர் இப்பொழுது நீதி உள்ளவர். ஐயா, நீதி உள்ளவர்னு போட்டிருக்க, எங்களுக்கு கருகலான ஒரு வசனம் வேதத்தில் இருக்கு ஐயா. ஒரு சிலர்கிட்ட நான் கேட்டு பார்த்தேன் ஐயா, அவங்களால சொல்ல முடியலையா, தலையை சொறிகிறாங்க ஐயா. எங்களுக்கு அந்த வசனத்தின் விளக்கம் தேவையா. இந்த வசனத்துக்கு நீங்கள் அர்த்தம் சொல்லுவீங்களாயா? எனக்குங்க தெரியும், ஆண்டவராக கொடுத்து இறக்கப்பட்டு சொன்னால் அதை உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? நம்மளால் முடியாதும்மா. ஆண்டவர் அந்த அர்த்தத்தை விளக்கி சொன்னால் உங்களுக்கு அதை விளக்கி சொல்வேன். சரியா? சரி, சொல்லுங்க, எந்த வசனம்? வசனமாயா மத்தேயு 5:20. இப்போ நீதியை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களே, அதனால டக்குன்னு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சியா? சரி, வாசித்துருவோமே. அந்த வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார், வேதபாரகருடைய நீதியை பார்க்கலும் பரிசேயருடைய நீதியை பார்க்கலும் உங்களுடைய நீதி பெரிதாக இருக்க வேண்டும், இல்லை உங்களுக்கு பரலோகம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரே. ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல, அதிர்ச்சியாக இருக்குது. முதல் தடவை இந்த வசனத்தை நானும் வாசிக்கும்போது நான் பயந்த பயம் எனக்கு தான் தெரியும். வேத பாரகர்கள் யார்? அவங்க வேதத்தை பாரகம் பண்ண, பிரதிகள் எடுக்க விரல்களை ஒப்பு கொடுத்தவர்கள் வேத பாரகர்கள். வேதத்தின் நுணுக்கங்கள், இலக்கணங்கள், அர்த்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு தண்ணிப்பட்ட பாடு. மற்றவங்க ஆசாரியர்களோ லேவியர்களோ பிரதான ஆசாரியன் கூட வேதத்தில் ஏதாவது விளங்கலைன்னா வேத பாரகரை தான் கேட்பாங்க. அவ்வளவு தூரம் சத்தியத்தை அவர்கள் படித்திருந்தார்கள், சத்தியத்தை அவர்கள் குடித்திருந்தார்கள். அப்பேற்பட்ட அளவிலே they were saturated with the word of God. வேதம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரம்பி இருந்தது. அப்பேற்பட்டவர்களுடைய நீதி, அவருடைய நீதியை பார்க்கலும் உங்களுடைய நீதி என்னுடைய நீதி பெரிதாக இருக்க வேண்டும். இல்லை, பரலோகம் இல்லை. பயமா இருக்கோ? எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பிறகு பாருங்க, பரிசேயர். பரிசேயன்னா பரிசுத்தமானவன் அர்த்தம். ஜெப ஆலயத்தில்
போதகர்களாக நியமிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள். ரபி, இந்த காலத்தில் ரெவரண்ட்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ரபி என்று அழைக்கப்பட்டவர்கள். சுத்தத்தில் சுத்தம், படு சுத்தம். யார்? பரிசேயர்கள். வேதத்தில் உள்ள கற்பனைகள் போதாது, இன்னும் சில கற்பனைகள் நமக்காக எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில எக்ஸ்ட்ரா கற்பனைகள் கற்பனைகள் கூட கூடுதலாக கற்பனைகளை கூட எழுதி கொண்டார்கள். இப்பேற்பட்ட பரிசேயர்கள் அவர்களுடைய நீதியை பார்க்கலும் உங்களுடைய நீதி என்னுடைய நீதி பெரிதாக இருக்க வேண்டும், இல்லை பரலோகம் இல்லை அப்படின்னு போட்டிருக்க. வேதபாரகர்களுடைய நீதி, பரிசேயர்களுடைய நீதி, இதை பார்க்கலும் நம்முடைய நீதி பெரிதாக இருக்க வேண்டும். பயமாக இருந்துச்சு ஒருக்கா எனக்கு, ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையாக எனக்கு விளக்கி சொன்னார். என்ன சொன்னார்? இயேசுவானவரை கொலை செய்தது யார்? இந்த வேதபாரகர்கள் தானே. இயேசுவானவரை கொலை செய்தது யார்? இந்த பரிசேயர்கள் தானே. நீதியையே அவர்கள் கொலை செய்து விட்டார்களே. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார் என்று வேதம் சொல்கிறதே. நீதியை கொலை செய்தவர்கள், நான் அந்த நீதியை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். இவ்வளவுதான் விளக்கம். வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். நாமோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை, நீதியை நம்முடைய உள்ளங்களில் வைத்திருக்கிறோம். எனவே அந்த நீதியை பார்க்கலாம் இந்த நீதி ஆண்டவருடைய கிருபையினாலே பெரிது. சந்தோஷமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா? அடுத்த பெயரை பாருங்கள். 15 அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவனுக்கு அதிபதி, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி வேதத்தில் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஜீவன் தந்தவர். ஆண்டவரே நமக்கு ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவிழம் பற்றினார். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஏற்கனவே சொன்ன வசனங்கள், யோவான் 3:16, அவரை விசுவாசிக்கும் பொழுது ஜீவன் அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வசிக்கிறோம். அக இருள் நீக்கி அறிவொளி வீசுக என்று கேள்விப்பட்டிருக்கிறோமே. இந்த அக இருள் பாவம் நீங்க வேண்டும் என்றால் அறிவொளி இயேசு வர வேண்டும், அப்போ ஜீவன் தங்கும் என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்திலே ஆரம்ப வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 7ஆவதாக கடைசியாக ஆண்டவருடைய நாமத்தை குறித்து இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது கடைசியாக சொல்லப்படக்கூடிய அந்த பெயர் என்ன? 22ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 3:22, மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி அண்டர்லைன், தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. 23, அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்க தரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். தொடர்ந்து கடைசி வசனம், அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்பட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தீர்க்கதரிசி, பின்னால் நடக்க போகிறதை முன்னால் சொல்லக்கூடியவர், மறைந்திருக்கிறதை வெளிப்படுத்தக்கூடியவர், பின்னால் ஆண்டவர் வரப்போகிற வருகை நாட்களை அறிவிக்கக்கூடியவர், பின்னால் நடக்கப் போகிறவர்களை முன்னாலே அறிவிக்கக்கூடியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய வருகையின் வசனங்களை குறித்து குறிப்பாக மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். என்னென்ன நடக்கப் போகிறது, மறைவானவர்களை வெளிப்படுத்தக்கூடியவர், அத்திமரத்தின் அடியிலே நீ இருந்ததை நான் கண்டேன் என்று நாத்தான்வேலுக்கு அறிவித்தவர், அவனை குறித்து சொல்லும் பொழுது இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அறிவித்தவர். இப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக உலகத்தில் விளங்கினார். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து சொன்னாள், நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். பின்னால் உள்ளவைகளை முன்னால் வெளிப்படுத்தி
மறைபொருளை வெளிப்படுத்தி மற்றவர்களுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அவர்களையெல்லாம் பாவ மன்னிப்புக்கு நேராக ரட்சிப்புக்கு நேராக ஆண்டவர் நடத்த பிரயாசப்பட்டார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பெயர்களை எல்லாம் மனதில் வைத்து இந்த பெயர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டாக்கி ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். மீண்டும் இந்த 7 பெயர்களையும் நான் உச்சரிக்கட்டுமா? முதலாவதாக நசரேயன், 2வதாக இயேசு கிறிஸ்து, 3வதாக பிள்ளை, 4வதாக பரிசுத்தர், 5வதாக நீதியுள்ளவர், 6வதாக ஜீவாதிபதி, 7வதாக தீர்க்கதரிசி. இந்த பெயர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் வேண்டும். உங்களை சம்பந்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களாக உலகத்திலே வாழுங்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்களையும் ஆண்டவரே ஆவிக்குரிய நசரேயர்களாக நீர் பிரித்தெடுத்து பரிசுத்தமாக வாழ்வதற்கும் உம்முடைய சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் அறிவிக்கவும் கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது எங்களுக்குள்ளே ரட்சிப்பு, எங்களுக்குள்ளே அபிஷேகம், அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுவாமி, மேலாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உம்மை பிரதிபலிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்தக்கூடிய உம்முடைய பிள்ளை கர்த்தாவே, வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமும் நீதியும் நாங்கள் தரித்து கொண்டு வாழத்தக்கதாக கிருபித்தாரும். வேத பாரகர்கள், பரிசேயர்கள் இவர்களை பார்க்கலும் நீதி உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக இயேசுவை இருதயத்தில் ரட்சகராக ஏற்றுக்கொள்வதே வழி என்பதை அறிந்து கொண்டு ஜீவாதிபதியாகிய அவரை எங்கள் உள்ளத்தில் ஆண்டவராக, எங்கள் உள்ளத்தில் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வாழத்தக்கதாக கிருபை செய்யும். தீர்க்கதரிசியாகிய அவர் தம்முடைய சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாரே, இந்த வேதத்தை தீர்க்க தரிசன புஸ்தகமாக கொடுத்திருக்கிறாரே, வேதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து நாங்கள் உண்மையிலே வேதக்காரர்களாக வாழத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.